ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கிற கிரிட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் மாதிரியே தான் கிரிட்டும், பட் கிரிட்டை வச்சு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான லேஅவுட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் என்னோட HTML பாய்லர் பிளேட்டில் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு 9 டிவ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 9 பாக்ஸஸ் டிவ் பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஸ்டைலிங் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வித் 100 பிக்சலும் பார்டரும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் வந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதானே அந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் பாக்ஸை இதை வந்து டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுக்க. ஓகேங்களா? டிஸ்பிளே கிரிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேங்களா? இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் வராது. சைட் பை சைட் வியூவில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எதுவும் வராது. பட் ஆனால் இப்போ பாருங்கள், கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்மளோட வித்தை செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 1FR 1FR அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ். ஓகே, 3 டைம்ஸ் 1FR கொடுத்தனால எல்லாமே 3 டைம்ஸ் காலம் வைஸாக அலைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு காலமாக 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் 1FR போட்டேன் அப்படின்னா 5 டைம்ஸ் அலைன் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ஸ்க்ரால் பார்லாம் வருது. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போது 1FR இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து கிரிட்டு. ஸோ இதோட வித் அண்ட் ஹைட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்னு போட்டு எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு சொல்லலாம். 100 பிக்சல் 200 பிக்சல் ஆட்டோ. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 100 பிக்சல் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து 100 பிக்சல் இருக்குது. அப்புறம் வந்து 200 பிக்சலுக்கு மாறுது அந்த ரோ வந்து. ஸோ இது ஒரு ரோ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து 100 பிக்சல் இருக்குது, இது வந்து 200 பிக்சல் இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அதுவே ஒரு 100 பிக்சலில் அலைன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரதும் நம்மளால் அதோட வித்தை சொல்ல முடியும். கிரிட் ஆட்டோ ரோஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆட்டோ காலம்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 200 பிக்சல் போட்டுக்கலாம். கிரிட் ஆட்டோ ரோஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது ரோஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ அது இந்த மாதிரி இந்த ஆட்டோவை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இங்கே 2 இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு 100 200 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவுக்கு வந்து 100 பிக்சலும் செகண்டுக்கு 200 தான் இருக்கணும். நம்ம இங்கே கிரிட் ஆட்டோ காலம்ஸ் வந்து 200 பிக்சல் கொடுத்தனால எக்ஸ்ட்ரா வரதும் 200 பிக்சலில் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ காலம் ரோஸ் எவ்வளோ வந்தாலும் 200 பிக்சல் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் காலமை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பாருங்கள். ஓகே, ரோவும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா எது வருதோ கிரிட் வந்தாலும் காலம் வந்தாலும் 200 பிக்சலில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் இது எடுத்துடுறேன். இப்போது எனக்கு வந்து பாக்ஸ் 1 வந்து இந்த 2 காலமுக்கும் ஸ்பேன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். டாட் பாக்ஸ் 1 அப்படின்னு போட்டு ஸ்பேன் அப்படின்னு போட்டு, ஓகே, ரோ ஸ்பேனா காலம் ஸ்பேனா அப்படின்னு போடணும். போட்டு சேவ் பண்ண அப்படின்னா ஓகே, 1 செகண்ட். நேம் என்ன கொடுத்துருக்கேன்? ஓகே, டாட் பாக்ஸ் 1. ஒன் செகண்ட். ஓகே, ரோ ஸ்பேன் பாக்ஸ் 1. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, 1க்கு லெஃப்ட் சைடு எட்ஜ் இருக்கு இல்லையா,
அது வந்து பொசிஷன் வந்து 1 ஓகேவா. ஸோ ரைட் சைட் எட்ஜ் வந்து 2, அப்புறம் 3, அப்புறம் வந்து 4 ஓகேவா. ரோ ஸ்பேன் வந்து 2 அப்படின்னு கொடுத்தா இப்படி தான் வரும். 3 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஏன் வரல, 1 செகண்ட். சாரி நான் கேப் கொடுத்துருக்கேன், அதனால தான் வரல. ரோ ஸ்பேன் 3 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஓகே ஸ்பேன் அப்படின்றதே இல்லைன்னு காட்டுது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெத்தட் இருக்குது. கிரிட் டெம்ப்ளேட் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரிட் காலம் ஸ்டார்ட் ஓகேவா. கிரிட் காலம் ஸ்டார்ட் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி கிரிட் காலம் எண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எண்ட் ஆகும் போது எங்கே எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 1 அப்படின்றது இங்கே ஸ்டார்ட் ஆகணும், 4ல் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பாக்ஸ் 1 கரெக்டாக. இங்கே ஸ்டார்ட் ஆகி 4ல் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் இங்கே செகண்ட் பாக்ஸ் வந்து கீழே போயிடுச்சு ஓகேங்களா. இல்லைங்க, கேப் கொடுத்துக்கலாம். இந்த பாக்ஸுக்கு வந்து கேப் 10 பிக்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கேப் வரும் ஓகேவா. எல்லாத்துக்குமே கேப் வந்துடுச்சு ஓகேங்களா. 1ல் ஸ்டார்ட் ஆகி 3ல் முடியணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா 3 ரோவுக்கு 1 1 2 3 ஓகேங்களா. 3 ரோவுக்கு முடிகிற மாதிரி ஸ்பேன் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து வித் இருக்கனால தான் ப்ராப்ளம். வித்தை எடுத்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிரிட் காலம் ஸ்டார்ட் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 1ஓட லெஃப்ட் சைடு தானே 1. ஸோ 1, அப்புறம் 1க்கு வந்து 2, அடுத்தது 3, அப்புறம் இது வந்து 4 ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கிரிட் காலம் ஸ்டார்ட் அப்படின்னும் போது 1ல் ஸ்டார்ட் ஆகும். எண்டு அப்படின்னும் போது கிரிட் காலம் எண்டு அப்படின்னும் போது 3ல் முடியும். ஸோ பாருங்கள் 1 2 3 ஓகேவா. அப்போது இதுதான், அதனால் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பேன் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரே லைனில் வந்துடும் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு லைன் ஹெட்டராக மாறிடுச்சா. ஸோ இது ஃபுல்லாக கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் 1,9க்கும் அதே மாதிரி கொடுத்து பார்க்கலாம். பாக்ஸ் 9 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸும் 9th பாக்ஸும் ஒரே ரோக்கு வந்துருச்சு. ஸோ மீதி இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாமே அதுக்கு தேவையான மாதிரி அலைன் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்னா 100 பிக்சல் கொடுத்துருப்போம். அதோட ரோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 100 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 100 பிக்சல். அடுத்த பாக்ஸுக்கு வந்து 200 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதனால் இதுக்கு டபுள் த சைஸில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் வர்றது எல்லாமே 100 பிக்சல்ஸில் வந்துடுது ஓகேங்களா. நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 காலம்ஸ் ஆட் பண்ணுறேன். 8க்கு கீழே 2 ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. 9 10 இது வந்து 11th இருக்கும். இப்போது சேவ் பண்ண அப்படின்னா இப்போது இதுவே ஒரு லே அவுட்டாக வந்துருச்சு ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுவே ஒரு லே அவுட் மாதிரி இருக்குது. இதுலேயும் அதில் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து ரேப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னாவே எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்தால் ரேப் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அடுத்த கிரிட்டில் எதனா பேராகிராஃப், ஆத்தர் நேம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபூட்டர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லே அவுட்ஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கிரிட்டை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் வச்சு எத்தனை ஈக்குவலான நமக்கு காலம் வேணும் அப்படின்றத பிரிச்சுக்கலாம். 1 2 3. அதனால் 1FR 2FR
சரி 1FR 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 அந்த மாதிரி ஓகேங்களா. கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் ஃபர்ஸ்ட் ரோ எவ்வளோ இருக்கணும், செகண்ட் ரோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நாமளே டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ். அப்புறம் இந்த கேப் அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒவ்வொரு கிரிட்டுக்கும் சென்டரில் எவ்வளோ கேப் வரணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கிரிட் ஒன்றும் புரியல அப்படின்னா கிரிட்டுக்கான இமேஜஸ்லாம் கூகுளில் நிறைய இருக்கும், நான் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரே செகண்ட். கிரிட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இமேஜஸ் போனோம் அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜ் பார்க்கலாம். காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். 1 செகண்ட். இந்த இமேஜ் கொஞ்சம் மிரராக தெரியுது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கிரிட்டோட ஒரு லே அவுட் ஓகேவா. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 1ஆக இருக்கும், இது வந்து 2ஆக இருக்கும், 3 அப்புறம் 4 இந்த மாதிரி இருக்குமா. ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ஸ்டார்ட் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகும். கிரிட் டெம்ப்ளேட் எண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4னா இந்த ஒரு ரோ வந்து 4க்கும் கம்பைன் ஆகிக்கும், மீதி இருக்கிற இந்த 2 ரோவும் கீழே வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால லே அவுட் டிசைன் பண்ணுறோம். நாமளும் அப்படி தான் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கா, இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போது கிரிட் டெம்ப்ளேட் ஸ்டார்ட் அப்படின்ற ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு கொடுத்துருப்போம். இப்போ இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் 1 இருக்கா, பாக்ஸ் 1க்கு கிரிட் டெம்ப்ளேட் ஸ்டார்ட் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும், கிரிட் டெம்ப்ளேட் எண்டு வந்து 4ல் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இமேஜ் பாருங்கள், இதோ இந்த இமேஜில் கிரிட் டெம்ப்ளேட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இந்த இடம்னா 1 2 3 4, அப்போது 4 லைனுக்கும் ஒரே இது வந்து கம்பைன் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்புறம் ரோ லைன் எவ்வளோ வரணும், இது வந்து ஒரு ரோ ஓகேவா. ஸோ இந்த கிரிட் டெம்ப்ளேட் ரோ அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரோ. ஸோ இந்த ரோக்கான வேல்யூஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் ஓகேங்களா. இங்கே இருக்கு பாருங்கள், கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ். இது வந்து ஃபஸ்ட்டுக்கு, அப்புறம் இது வந்து செகண்டுக்கு ஓகேங்களா. பாருங்கள், இந்த ரோ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ரோவுக்கு வந்து 100 பிக்சல், இதுக்கு வந்து 200 பிக்சல் கொடுத்துருக்கோம். அப்புறம் கிரிட் டெம்ப்ளேட் இது வந்து காலம்ஸ் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் நாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ கேப் எடுத்துக்கணும், 1FR 1FRன்னு. ஸோ அந்த கேப் தான் இந்த காலமோட கேப் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாமே அதே தான். ஸோ இதுலேயும் டெக்ஸ்ட் ஏதாவது அலைன் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்டிஃபை கான்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் தான். ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது ஆஸ் யூஷுவல் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சென்டர் ஆகிக்கும். 1 செகண்ட், இது ஃபுல்லாமே கிரிட்டில் இருக்குது. ஸோ பாக்ஸை தான் ஃப்ளெக்ஸ். ஓகே, டிஸ்பிளே கிரிட் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே சென்டர் ஆகிடும் ஓகேங்களா. எல்லாமே சென்டரில் வந்திருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது பாருங்கள், இது வந்து ஒரு கண்டெய்னர் ஓகேவா. இந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ கண்டெய்னருக்குள்ளே தான் நிறைய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம கிரிட் பண்ணும்போது பாக்ஸஸ் தான் சென்டர்லேயும் டாப் அண்ட் பாட்டம் அந்த மாதிரி அலைன் பண்ணும்போது, அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது இந்த டிவ் தான் அலைன் ஆகும். இந்த டிவ்வில் இருக்கிற ஒரு பாக்ஸையும் நம்ம ஃப்ளெக்ஸ் ஆர் கிரிட் பண்ணும்போது அதை அலைன் பண்ணுறோம் இல்லையா, அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அப்படின்னு. ஸோ அப்போது இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த ஒரு கண்டென்ட் வந்து சென்டர் ஆகும். ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போது style.cssல இந்த பாக்ஸஸை நான் கிரிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு பண்ணதுனால ஸோ இது எல்லாமே சென்டரில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் கிரிட் லேஅவுட். ஃப்ளெக்ஸ் கிரிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா.